ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி செஃப் மம். நம்ம இப்போ பார்க்குறது தக்காளி சூப்பு. இது இந்த மழை காலத்துக்கு ரொம்பவே அருமையாக இருக்குது. இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் கலந்து ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேன் நல்லா காஞ்சதும் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா காஞ்சு வந்ததும் நம்ம ஒரு 2 துண்டு இஞ்சியும் 4 பூண்டு தட்டி போட்டுக்கலாம். கூடவே பாதி பெரிய வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இது நல்லா நெய்யில் வதங்கி வரட்டும். ஒரு 4 தக்காளி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதுவும் நம்ம இது கூட போட்டுக்கலாம். கூடவே 2 துண்டு பீட்ரூட்டு. இது கலருக்காக போடுறோம். இது ரொம்ப போடக்கூடாது, பச்சை வாசம் அடிச்சிரும். அதனால ஒரு சின்ன துண்டு மட்டும் போட்டால் போதும். 1 இன்ச்சுக்கு போட்டிங்கன்னா போதும். அதுவும் பொடியாக நறுக்கி தான் போடணும், இல்லைன்னா அரைப்படாது. கூடவே 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். இது எல்லாம் சேர்ந்து ஒரு 80% வெந்துச்சுன்னா போதும். இதை இப்போ தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ பிரெட் நான் நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இதை தனியாக. இப்போ நம்ம தக்காளி மட்டும் அரைச்சிட்டு வந்துடலாம். இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை வடிகட்டி எடுத்துடலாம். நல்லா அழுத்தி விட்டு வடித்து எடுத்துக்கலாம். இப்போ ஜாரில் இருக்கிற தக்காளி நல்லா அலசி ஊற்றி எல்லாத்தையுமே நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இதுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தண்ணி அந்த அளவுக்கு ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம உப்பு போட்டதுனால இப்போ தண்ணி ஊற்றுனதுக்கு அளவு பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டதுன்னா போட்டுக்கலாம். இப்போ இது கூடவே 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். 2 டீஸ்பூன் சர்க்கரை போட்டால் போதும். சின்ன ஸ்பூனில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவியிருக்கேன். இப்போ இதுக்கு நான் 3 பேர்த்துக்கு செய்கிறனால 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் கரைச்சி ஊற்றியிருக்கேன். நீங்கள் ஒரு வேளை 2 பேர்த்துக்கு செய்கிறதா இருந்ததுன்னா நம்ம இவ்வளோ போடக்கூடாது, 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். இல்லைன்னா ரொம்ப திக்காக சாஸ் மாதிரி ஆயிரும். அதனால கொஞ்சமாக பார்த்து போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் தண்ணி பண்ணிக்கலாம். இப்போ மேலே இருக்கிற அந்த நுரை எடுக்க முடிகிற அளவுக்கு எடுத்து விட்டுருங்க. இப்போ இதுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் மேலே ஊற்றினா நல்லாயிருக்கும். நான் பட்டர் ஊற்றுறேன். பட்டர் இருந்தாலும் நீங்கள் அதுவும் போட்டுக்கலாம், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ப்ரெட்டு வறுத்து வச்சுருந்தோம்ல நெய்யில், அதையும் நம்ம மேலே போட்டுக்கலாம். இது ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. இது நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லைனாலும் நம்ம சும்மாவே சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இதே ஸ்டைலில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.